வணக்கம் கைஸ். நான் ரீசெண்டா சரணா ஸ்டோர் போயிருந்தப்ப எனக்கு ஒரு புக் கிடைச்சது. அந்த புக்கை பத்தின ஒரு வீடியோ தான் அது. அதாவது அந்த புக்கை டீகோட் பண்ற மாதிரி. இந்த புக்கு நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த புக்குக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாஸ்போர்ட்டா. இது வந்து நான் கோயம்புத்தூர் சரணா ஸ்டோர்ல நான் வெயிட் பண்ணிக்கிட்டேன். இது வாங்குறதுக்கு சில கிரைட்டீரியா இருக்குது. அது என்னங்கிறத வரிசையா சொல்றேன் கேளுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 3 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ள இருக்கணும். தென் நீங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கணும். தென் இன்னொரு நீங்க ஒரு 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அப்பனா அந்த புக்கை நீங்க அவைல் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ஒரு பேசிக் கிரைட்டீரியா அந்த புக் அவைல் பண்றது. இந்த புக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க. இது கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்ல எப்படி நமக்கு அந்த சீடு போட்டோ எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி நமக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள பாத்தீங்கன்னாலுமே பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி அந்த கண்ட்ரிக்கு அந்த ஓப்பனா சீல வைப்பாங்கல்ல, அதுக்கு ஸ்பேஸ் இருக்கும்ல, அது மாதிரியே இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா. என்னடா புக்கு என்னடா பாக்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதை வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி, அதாவது ஒரு லாயல்ட்டி நம்பர் லாயல்ட்டிக்கு வர நமக்கு கொடுத்துட்றாங்க. தென் நம்ம ஒவ்வொருத்தரும் 500 மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு QR கோட் வந்து அதில் ஒட்டுறாங்க. இது மாதிரி இந்த QR கோடுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஸ்டாம்பா. இது மாதிரி நம்ம 5 ஸ்டாம்ப் சேர்த்த உடனே நமக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் ஒரு கணக்கு. அதே மாதிரி நம்ம 5 சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன், செகண்ட் மைல் ஸ்டோன், தேர்ட் ஃபோர்த்னு போயிட்டே இருக்கு. சரி 20+ ஸ்டாம்ப் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பம்பர் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த நம்ம ஒவ்வொரு மைல் ஸ்டோன் சேர்க்கும் போதும் அந்த மைல் ஸ்டோனுக்கு ஏற்ற வேல்யூக்கு ஒரு ஸ்டேஷனரி நமக்கு கிஃப்டா கிடைக்குது. சோ இந்த மாதிரி நம்ம மைல் ஸ்டோன் சேர்க்கிறது, ஸ்டாம்ப் சேர்க்கிறது, இதான் நம்மளுடைய அந்த புக்கோட ஒரு ஒர்க்கா இருக்கு. இவங்க தான் இந்த மாதிரி புக் எல்லாம் கூட ஸ்டூடெண்ட் அட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு பின்னாடி இருக்க மார்க்கெட்டிங் தான் பார்க்க தோணும். இதுக்கு பின்னாடி 2 கிளாஸ்க்கான விஷயம் இருந்தது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லாயல்ட்டி ப்ரோக்ராம் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம் பத்தி பார்ப்போம். தென் அந்த மார்க்கெட்டிங் பத்தி அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமுக்கு பேரே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாஸ்போர்ட் தான். அதாவது இதோட ஒரு மெயின் மோட்டவே அந்த ஒவ்வொரு தடவை 500 பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு QR தராங்க. அதுக்கு பேர் ஸ்டாம்ப். சோ அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா வேற எந்த தாட் இருக்காது கைஸ். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த QR சேர்க்கணுங்கிற அந்த ஒரே மோட்டோ தான் இருக்கும். அவங்க அந்த பக்கத்துல இருக்கிற எந்த காம்படிட்டர்ஸையும் அவங்க வந்து சும்மா கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க டைரக்டா வர்றாங்க. மத்த இடத்துல வாங்க இந்த கடத்துல வாங்கிட்டு இந்த QR சேர்த்துட்டு போறாங்க. அவங்க ஒரு அடிஷனல் பாயிண்ட் கிடைக்குது. தென் அதனால அந்த கம்பெனிக்கு அவங்க லாயல் ஆயிடுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? கேமிஃபிகேஷன் மார்க்கெட்டிங். அதாவது இங்க இருக்கிறதுல ரொம்ப கிளவரான விஷயம் இது. அதாவது அவங்க ஷாப்பிங்கவே ஒரு கேமா மாத்திட்டாங்க. அதாவது மைல் ஸ்டோன் எல்லாம் ஒரு லெவல் மாதிரியும், ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் மாதிரியும், தென் அந்த லெவல் அப் ரிவார்ட்ஸ் இருக்குங்களா, அதாவது அந்த ஸ்டேஷனரி கிஃப்ட்ஸ், அதெல்லாம் அந்த ரிவார்ட்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. தென் அந்த கடைசியா அந்த பம்பர் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறது இருக்குல்ல, அதாவது ஒரு பெரிய ஒரு பாஸ் மாதிரி ஃபீல் பண்ண வைக்க ஒரு இது மாதிரி ஒரு கேமா மாத்தி வச்சிருக்காங்க. சரி, இது ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படா ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க செலக்ட் பண்ண டார்கெட் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா 3 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ள. சோ இவங்க வந்து அந்த சில்ட்ரன்ஸ் எப்படி ஆறாங்கன்னா ஒரு சேல்ஸ் பர்சன் மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது வீட்டுல ஏதாவது பொருள் வாங்கன்னு பேசிட்டு இருக்காங்களா, சமாஷன் போவாங்க. ஏன்னா போனா ஸ்டாம்ப் கிடைக்கும்ல, ஸ்டாம்ப் கிடைச்சா அந்த பிரைஸ் கிடைக்கும்ல. சோ இந்த மாதிரி வந்து ஒரு எமோஷனலா அந்த கடையோடய கனெக்ட் ஆயிடுறாங்க ஸ்டூடெண்ட். அவங்க கொடுக்குற கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ரிலேட்டட், அதாவது ஸ்டேஷனரி திங்ஸ் கண்டிப்பா ஸ்கூல்ல ப்ரொமோட் பண்ணியே ஆகும். தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் ஒவ்வொரு தடவையும். அப்பதான் அந்த ஸ்டாம்ப் கிடைக்கும். சோ நீங்க 350 ரூபாய்க்கு நீங்க மொத்தமா பொருள் எடுத்திருந்தீங்கன்னா கூட நீங்க கண்டிப்பா 500 ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு டெசிஷனுக்கு தள்ளப்படுவீங்க. கண்டிப்பா நடக்கும். சோ இப்படிலாம் இருக்கும்போது அந்த கடை உங்களை திரும்பி வாங்கடாமா சொல்லல, ஆனா நீங்களே வருவீங்க. எவ்வளவு கிளவரான விஷயம் பாத்தீங்களா? ஓகே கைஸ், இந்த மாதிரி கிரேசியான மார்க்கெட்டிங் கண்டென்ட்டுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.